குட் மார்னிங். நான் உங்கள் ஆர்எம்ஏ மிஸ். இன்றைக்கி யூனிட் 2ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் சென்ட்ரிபெட்டல் அக்ஸலரேஷன் அண்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரிபெட்டல் அக்ஸலரேஷன்னா மைய நோக்கு முடுக்கம், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுங்கிறது மைய நோக்கு விசை. அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், பார்க்கலாம். A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. இம்பார்ட்டன்ஸ் ஒன்று நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேருந்து அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒரு பொருள் முடுக்கப்படுது அப்படின்னா என்னென்னா, அதோட வெலாசிட்டியோட வெலாசிட்டியோட அளவு மாறுது, அல்லது அதோட டைரக்ஷன் மாறுது, அல்லது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் மாறி டைரக்ஷனும் ஒன்றா மாறி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பொருள் முடுக்கமடையுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ த மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் இன் சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டு கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் இன் அன் அக்ஸலரேட்டட் மோஷன். அதாவது ஒரு வட்டப்பாதையில் நிலையான வேகத்தில் சுற்றி வரக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொரு செகண்டும் அதோட டைரக்ஷனை ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் அதோட டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே வரும். இன் திஸ் கேஸ் there must be an acceleration acting along the string directed inwards. ஸ்ட்ரிங்னா கயிறு. அதாவது ஒரு வட்டப்பாதையில் சுற்றிட்டு ஒரு ஸ்டோனே வச்சுக்கலாம். ஸ்டோனை வந்து ஒரு நூல்லையோ அல்லது கயிற்றுலையோ கட்டி நம்ம வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அங்கே ஸ்பீடு மாறலினா கூட டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து கயிற்றுல வட்டப்பாதையில் இயங்குகிற பொருள் பார்த்திங்கன்னா, கயிற்றை நோக்கி மையத்தை நோக்கி ஒரு உள்நோக்கு விசையை கொடுக்கும். இந்த உள்நோக்கு விசைக்கு பேர் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுன்னு பேர். விச் மேக்ஸ் த ஸ்டோன் டு மூவ் இன் சர்க்குலர் பாத். வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வட்டத்தோட மையத்தை நோக்கி கொடுக்குற விசைக்கு பேர் தான் மைய நோக்கு விசை. கவனிங்க. This acceleration is known as centripetal acceleration and the force is known as centripetal force. இப்படி நம்ம வட்டப்பாதையில் இயங்குகிற பொருள் வட்டத்தோட மையத்தை நோக்கி கொடுக்குற முடுக்கத்துக்கு பேர் மைய நோக்கு முடுக்கம்னும், அந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி அந்த பொருள் கொடுக்குற விசைக்கு பேர் மைய நோக்கு விசைனும் பேர். Since the centripetal acceleration is directed readily towards the center of the circle, the centripetal force must act on the object readily towards the central. எப்பவுமே பார்த்திங்கன்னா மைய நோக்கு விசை வட்டத்தோட மையத்தை நோக்கியே இருக்கும். அப்படி வட்டத்தோட மையத்தை நோக்கி அதோட ரேடியஸ் வழியாக பொருள் மீது செயல்படும். Let us consider an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. Its centripetal acceleration is given by, அதாவது மாசுங்கிறது நிறை m இருக்கிற ஒரு பொருள் அதையும் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருது. அந்த வட்டப்பாதையோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 6, சுற்றி வரக்கூடிய திசை வேகம் வீணு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? A = v²/r. த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை. அதே மாதிரி மைய நோக்கு விசையோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? F = நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன். இப்போ மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம், அக்ஸலரேஷன் தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அப்போ F = m × ஏன்னு போடுவோம். ஏ இருக்கிற இடத்துல ஏ வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அப்போ F = m × v²/r. இதுதான் வந்து சென்ட்ரிபெட்டல் அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா A = v²/r. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா F = m × v²/r. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. A 900 kg கார் மூவிங் அட் 10 meters second power -1 takes a turn around a circle with a radius of 25 meter. Determine the acceleration and the net force acting upon the car. இப்போ காரோட மாஸ் கொடுத்துருக்காங்க 900 kg, அதாவது கிலோகிராம். இப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் செகண்ட் பவர் -1, ரேடியஸ் ஆர் கொடுத்துட்டாங்க 25 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து வட்டப்பாதையில் போகிறதுனால சர்க்கிள்னு கொடுத்ததுனால வட்டப்பாதையில் போகிறதுனால கண்டிப்பாக சென்ட்ரிபெட்டல் அக்ஸலரேஷன் தான் இருக்கும், அதோட ஃபோர்ஸும் கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன் பாரு. when the car turns around circle it experience centripetal acceleration. கார் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது அங்கே கண்டிப்பாக இருக்கிறது மைய நோக்கு முடுக்கம். அப்போ மைய நோக்கு முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? A = v²/r. இப்போ v நமக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னோம் 10. அப்போ 10²/r வந்து ரேடியஸ் எவ்வளோ? 25. அப்போ 10²ங்கிறது 100/25 =
4 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஏன் இந்த செகண்ட் பவர் -2 அப்படின்னா அசலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன, மீட்டர் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் பாருங்கள், நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த கார். இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே சொன்னால் F = m × A. ஏதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 4. அப்போ m ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 900 கிலோகிராம். அப்போ 900 × 4 = 3600. ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். அப்போ 3600 நியூட்டன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு டூ யூனோ இருக்குது. எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா மே ஆக்ட்ஸ் as சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். புவியீர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை எல்லாமே எதை மாதிரி செயல்படும் அப்படின்னா இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த மைய நோக்கு விசை மாதிரியே தான் செயல்படும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. ஃபஸ்ட்டு பார்த்தது மைய நோக்கு விசை, இப்போ நம்ம பார்க்குறது மைய விலக்கு விசை. ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டேக் a piece of rope and tie a small stone at one end. Hold the other end of the rope and rotate it such that the stone follows a circular path. Do you experience any pull or push in your hand? இப்போ லிசன் பண்ணுங்கள். மேலே சொன்ன அதே ஆக்டிவிட்டி தான். ஒரு ஸ்டோன் எடுத்து ஒரு த்ரெட்லேயோ அல்லது ரோப்லேயோ கட்டிக்கிறோம். கட்டிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எண்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதை நம்ம அப்படியே கையில் சுற்றுறோம். அது வட்டப்பாதையில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கைக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புஷ்ஷோ புல்லோ, அதாவது தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். In this activity, a pulling force that acts away from the center is experienced. இம்பார்ட்டன்ட் சொன்னு. இப்போ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நம்ம கையிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தள்ளு விசை, அதாவது நம்ம கையை வந்து வெளிநோக்கி தள்ளுற விசையை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் as centrifugal force. Force acting on a body away from the center of circular path is called centrifugal force. The centrifugal force acts in a direction which is opposite to the direction of centripetal force. Its magnitude is same as that of centripetal force. The dryer in washing machine is an example for the application of centrifugal force. Important ஒன்று. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், மையத்தை நோக்கி, அதாவது ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும்போது அந்த வட்டப்பாதையில் இயங்குகிற பொருள் மையத்தை நோக்கி கொடுக்குற விசைக்கு பேர் மைய நோக்கு விசை, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே பொருள் வட்டப்பாதையில் இயங்கும்போது வட்டத்தோட மையத்திலிருந்து வெளிநோக்கி கொடுக்குற விசைக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசைன்னு பேர். இப்போ ரெண்டோட மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இந்த மைய விலக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னா வாஷிங் மிஷினில் இருக்கிற ட்ரையர் தான் மைய விலக்கு விசைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். when you go for a ride in a merry-go round. merry-go round தெரியும் நமக்கு, குடைராட்டினம். இப்போ இந்த திருவிழாவிலையெல்லாம் வந்து குட்டீஸ் எல்லாம் சுற்றுவாங்க இல்லையா, தான் in amusement parks. you will experience an outward pull as merry-go round rotates about vertical axis. this is due to centrifugal force. அதாவது அந்த மேரிகோ ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அச்சை வந்து ஆக்சிஸை வந்து அப்படியே மையமாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அது நம்மளை வந்து வெளிநோக்கி தள்ளுற மாதிரியே இருக்கும். இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மைய விலக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் தான். இதோட லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஸ்டினை மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராப்ளம் 1. செகண்ட் பாருங்கள். ப்ராப்ளம் 2. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 3. அடுத்தது இப்போ பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் 4. இதுதான், இந்த 4 சம்மு தான் ஹோம்ஒர்க் கொஷின். ஹோம்ஒர்க்காக படிச்சு